அவ்வளவு தெய்யும் சாமி. ஓ கடவுளே மாதவா திருமலவாசா ஸ்ரீ வெங்கடேசா திருமலவாசா ஸ்ரீ வெங்கடேசா அமிதா சுத்து எச்சடி கூத்தே ஆரோக்கிய பாலே அமலா பாலே அமலா பாலே ஆரோக்கிய பாலே 10,000 சம்பளத்துல 5,000 தின்னு வீட்டுக்கு வந்தா வாத்தியார் சொல்ல வீட்டுக்கு போனா கொண்டாட்டி சொல்ல கலவாத பூதிய விஜயசாமி ஒரு பாட்டு கண்டிருக்க போ கிளம்புறாங்க 6 நிமிஷம் அடிக்கடி நெருக்கடி பண்ணாத ஆழம் தெரிய கால விடாத ஆபத்து கறிகுறி. அது ஆவு பித்தோ எலும்பு பித்தோ மனுஷ பித்தோ எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்தது ஒரே பித்து, இது தொட்டில் பித்து. இது வந்து பசி பித்து பித்து. உங்களுக்கு எந்த பித்து வேணும்? ஏற்பாட்டா கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம், கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே. ஓ பாட்டு பாட்டு பாட்டு. கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே ஊம்புகிறார். இந்த பாட்டுல பாடாத. இப்ப ஒரு லேட்டஸ்டா வந்திருக்குல்ல, அவர் மாரியாசம் போடுறாரு அந்த பாட்டு பாடி இருக்கிறார். ஆமா, அவர் ஒரிஜினல் பேர் சுக்காடன். தும்மூர் சுக்காட வாத்தியார் இவர்தான். ஆமா இவர்தானா? ஆமா, அவர் பாட்டு வச்சிருக்காரு. அவர் பேருக்கு ஏதாவது ஒரு நல்ல பாட்டை பாடுறாரு. வாத்தியாரா? ஆமா. பேர் என்ன? சுக்காடன். சுக்கு 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 கூப்பிடுறது என்ன கூப்பிடுவாங்க? சுக்கு மாட்டாடு. என்ன என்னன்னு கூப்பிடுவாங்க? சுக்கண்ணா. இவர் வாத்தியாருக்கு ஒரு பாட்டு. ஆமா, சுக்கண்ணே சுக்கண்ணா சுக்கண்ணனுக்கு ஒரு பாட்டு பாடு. சுக்கண்ணு ஒரு பாட்டு பாடு. சரி அப்படின்னு என்னடா பாட போகிறாய் சாமி? இப்ப சாமி இப்ப சுக்கண்ணே சுக்கண்ணா சுக்கண்ணா மாதிரி சுக்கண்ணா. சரி இருக்கட்டும். ஓ சொத்திர மாண்டவரே, சொத்திர மாண்டவரே. அதிகாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, அதிகாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, நான் சங்க கட்டி அடி வர ஆசை. சுக்கண்ணா சுக்கண்ணா நட்டப்பட்டி சப்பண்ணா சப்பண்ணா. தப்பு சொல்றேன். அமைச்சரே சப்பண்ணோ அடக்குவாயே. சரி சாமி. இருந்த போயிலும் மாதவா வெட்டி வார்த்தை கொட்டி அளக்க வேண்டும். அப்படி இருந்த போயிலும் போயிட்டு இருக்குங்க. ஆமா ஆமா, நானாக மாயவராக இருந்தாலும் இந்த மாயவருக்காக கேட்டு கொடுப்பது மனித குணம், கேட்காத கொடுப்பது தெய்வத்தின் குணம், தெய்வத்தினுடைய குணம். எவ்வளவு வீட்டுல கோடி கோடியா பணம் இருந்தாலும் வெளியே வந்து பேச போறது கிடையாது. இந்த சபையில 1 ரூபா கொடுத்தாலும் அது 1 கோடி சமமா, 1 கோடிக்கு சமம். ஆமா சரிங்க. ஒரு மரத்து கட்டிய கல் எடுத்து வச்சு மனப்பூர்வமா கடவுளை கும்பிட்டா நிச்சயமா கடவுள் தான். அந்த கோயில இருக்கிற சிலைய கல்லா போய் நினைச்சு கும்பிட்டா அது நிச்சயமா கல்லுதான், நிச்சயமா கல்லுதான். ஆமா, அப்படிப்பட்ட நம்மளுக்காக ஆளுக்கு 10-20 விண்வெளி இருக்கிறார். எந்த முகம் போனாலும் தங்கமுகமாக வாழ வேண்டும் என்று யாருடைய வாக்கு? கூத்தாருடைய வாக்கு, கோவிந்தனுடைய வாக்கு, நாடக்காரருடைய வாக்கு, நாராயணனுடைய வாக்கு, ஆட்டக்காரருடைய வாக்கு, ராமனுடைய வாக்கு வாக்காகும். எந்த முகம் போனாலும் தங்கமுகமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக் கொள்வோம். இப்படியாக இருந்தாலும் அந்த நாளியோகத்திலேயும் நான் நம்பிக்கைக்கு தான் மாயவன் நம்பாளருக்கு எவனாக படுத்திருக்கிறேன். ஆமா, அப்படி எவனாக இருந்தாலும் இன்று எனக்கு அவதாரம் இல்லை. சுந்தரம்மா முதன் மாடல் இது பேசக்கூடாது. யாரு வந்திருக்கிறாரு?
நம்ம குல தெய்வம் வந்திருக்கிறார். குல தெய்வம் வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நான் மாயவராக இருந்தாலும் நாலு யோகத்திலையும் எனக்கு அவதாரம் என்ன? அவதாரத்தில் 1008 அவதாரம், யோகத்திலே 108 அவதாரம், எனக்கு 10 அவதாரம் 10 அவதாரம் கொண்ட பிறந்தாம கண்ணா. உண்மைதான். இப்படி 10 அவதாரமாக இருந்தாலும் இந்த துபாவிலே யோகத்திலே நான் கண்ணனாக பிறந்தேன். சரிங்க, கண்ணனாக பிறந்தாலும் எனக்கு தாய் தந்தை யாரு? நான் யாய் வார்த்தையில பிறந்தேன். அப்படியா? எப்படியாக இருந்தாலும் என் மனமதில் ஆளக்கூடிய இன்னும் ஈரோடை சேர்ந்த அம்பிகா அவர்களோ, மாயவன் அவர்களோ, சரி சரண்யா அவர்களோ, வெற்றி அவர்களோ மாயவனுக்காக இருவர் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். ஆமா, அவனை எந்த முகம் போனாலும் சகமுகமாக வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். அப்பா எப்படியாக இருந்தாலும் தந்தையாரோ வசுதேவன், தாயாரோ தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி நான் தான் எல்லாம் வாயிலே பேசுறீங்க. எல்லாரும் வாயிலே பேசிக்க மாட்டேன். கொச்சுமா பேசல எப்படி பாக்கலாம். எப்படி தந்தையாக தந்தையார் வசுதேவன், தாயாரோ தேவகி ரோகிணி. தாயாரோ தேவகி ரோகிணி. அந்த தேவகி ரோகிணிக்கு நாங்கள் எத்தனை பேர்கள் பிறந்தோம்? 4 பேர். அவங்க 4 பேர் பிறந்தாங்க சாமி. 8 குழந்தையிலே 8 குழந்தையிலே நான் இளைய குழந்தை. ஓ, இளைய குழந்தை நீங்க? ஆமா. சரி, 8 பேர் பெண் குழந்தை. 8 பேர் பெண் குழந்தை. ஆமா. சரி, நான் 8வது மட்டும் ஆண் குழந்தையாக பிறந்தேன். எட்டாம் போர். ஆமா, எங்க 8 வகை இடமெல்லாம் குடிச்சவரே தான் போவோம். உண்மையாப்பா? நெசமாலுமா? ஆமா. இன்னும் 8 போடுற நல்லாவே இருக்கும். ஆமா, 8ல மட்டும் எது வாங்கினாலும் நல்லா இருக்கும். 8ல பயப்படாத. ஆரம்பிக்கிற இடத்துல தான் வந்து முடிக்கும். ஆரம்பிக்கிறதாலே முடிக்கிறது அது முடிவாதே. அதனால 8ஆம் போது நான் பிறந்து அப்படி பிறந்து நான் பிறந்தது எங்கே தெரியுமா? இங்கே பிறந்தே கோகுலத்தில். பிறந்தது கோகுலத்தில். ஆமா. வாழ்ந்து தம்பி எப்படி நாங்க ஆடுறதா? நானா பையன் நீங்க இப்படி 8ஆம் போராக பிறந்து 7 பேர் பெண் குழந்தை. நான் பிறக்கும் போது மாலை சுத்தி
பிறந்தவர். மாலை சுத்தி பிறந்தா மாமனுக்கு ஆகாது மகளே. ஆமா, ஆஹா. நான் கொடி சுத்தி பிறந்தவர். கொடி சுத்தி பிறந்தா அது கோட்டைக்கே ஆகாதுங்க மகளே. அதனாலதான் நான் பிறந்தது கோகுலத்தில், வாழ்ந்தது ஆயப்பாடியிலே. ஐயப்பாடி அப்படி ஆயப்பாடியிலே வாழ்ந்து வசுதேவன பேச்சிலே நான் வளர்ப்பம்பிள்ளையாக வாழ்ந்தவன். அப்படி வாழ்ந்து என் தாயோட தாய் பிறந்த என் தாய் மகனை கொண்டு நான் கண்ணனாக அவதரித்து, சரிம்மா. வரவா? அப்படி கண்ணனாக அவதரித்து என் மாமன் யாரு? யாரும் பேசுறாங்க சொல்லுங்க. அவரு எவ்வளவு வந்து முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அமைச்சரே, என் தாய் மாமனை கொள்வதற்காக நான் கண்ணனாக அவதரித்து என்னோட மாமன் கந்தர கம்பனை கொண்டு அப்படி கொண்டு இருந்தாலும் இந்த துபாவியோகத்திலே என்னை நம்பினவர்கள் யாரு? நம்பினவருக்கு நான் யாராவது இருக்கிறேன், நம்பாதவர்கள் யாராவது இருக்கிறேன் தெரியுமா உனக்கு? வா. மணிகளை திலகவதி அக்கா நம்மளுடைய கலைஞர்களுக்காக நமது தெற்குத்து கலைஞர்களுக்காக சரி 15 டீயாகப்பட்டது அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அப்படியா? திலகவதி அக்கா சரி, அவங்களுடைய எந்த உலகம் போனாலும் செய்கின்ற தொழிலும் மேலுக்கு மேலாக ஓங்கி வளர வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்திக் கொள்வோம். இப்படியாக இருந்த போயிடும். நம்பினவர் யார் தெரியுமா? நம்பினவர்களே எத்தனை மக்கள்? 5 பேர். 5 பேரு. யார் யாரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். 5 பேர் நம்பி இருக்கிறாங்க. 5 பேர் நம்பி இருக்கிறாங்க. அவருக்கு மாமனாக வாழ்ந்து வந்து. சரிங்க. நம்பாதவர்கள் யாரு? அந்த கவர்வர்கள் நம்புவதே கிடையாது. அவருக்கு யமனாக இருந்து மாதவா கடல்ல
அனைத்துமே 18 நாள் அழைத்து முடிந்து சரி மகாபாரத பலா முடிந்து இந்திர வஸ்திரத்திலே ஆண்டு வருகிறார் அப்படி ஆண்டு வந்தாலும் மாதவா கோகுலத்திலே கோமாதா பூஜை எனக்கு எத்தனை பேருங்க 8 பட்டத்திரிகளும் 8 பட்டத்திரிகளும் எண்ணிக்கணக்கான மாதர்கள் ஆமா அப்படி திருமணம் செய்து 6661 கொண்டாடி சாமியே சரணம் போல ஐயப்பா. ஆமாப்பா 6661 கொண்டாட்டியா? ஆமா சாமி அதுல 661 கொண்டாட்டி மட்டும் எனக்கு குடு சாமி. யா நான் இந்த கூத்தாடுற வேலையே விட்டுறேங்க. என்ன பண்ற சாமி? ஏங்க நான் விடி விடி கஷ்டப்பட்டு வரவும் அடி வாங்கணும். சரி 661 கொண்டாடி மட்டும் என்கிட்ட கொடுத்து பாருங்க. கொடுத்து திருத்தங்கோடு சேலம் நாமக்கல் பள்ளிமலை ஈரோடு அல்ல ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டா சரி ரூம் கட்டி விட்டு ரூம் படிச்சு சொல்லி போச்சுருங்க சாமி. என்ன வசூல் பண்றது தடையா அப்படி இல்ல நான் 6661 மனைவினா சும்மா சாதாரண பட்டதல்ல யார் இந்த மாயவரான் நினைத்து வணங்குறார்களோ உள்ளத்தில் குடியிருக்கக்கூடியவனா உள்ளத்தில் நல்ல உள்ளம் சரிங்க 6661 கொண்டாடி உள்ளத்தில் யாரா நினைக்கிறவங்களோ உள்ளத்தில் இருப்பீங்க. சரிங்க தேவியாகப்பட்ட மகாலட்சுமியை சந்தித்து இருப்பீங்களா? ஆமா கோமாரி பொண்ணாட்டி உங்களே தாங்க நினைச்சிட்டு இருக்கிறாளாமா. அவங்க உள்ளத்திலேயும் நான் இருப்பேன் குடியிருப்பேன். உள்ளத்துல மட்டும் தான் இருப்பீங்க. பயப்பட வேண்டாம். உள்ளத்துல மட்டும் தான் இருப்பீங்களா வேற எங்கேயும் இருப்பீங்க? நேத்து மொண்டாட்டி எங்க ட்ரைனிங்னு சொல்லிச்சு கோயம்புத்தூர் போச்சு ஞாபகம் இருக்குதா? ஆமா இவரு கோயம்புத்தூர் போயிருந்தாரு நேத்து. எடுத்துக்கிட்டு தெரியல நேத்து கூத்து லீவு போட்டியா? ஆமாமா உண்மையானப்பா பக்கத்தோடியாக பாதுகாப்பாக செல்வேனா நம்ம சுக்கன் மட்டும் என்ன காரணம்? அது எனக்கு சுக்கன் டீலிங். பார்ப்போம் மகாலட்சுமி கோங்கும் என்று சொல்லக்கூடிய பல விதமான மலர்களை பறித்து சரி பண்ணையிலால் கழுவி பட்டாடியார் குறித்து உங்களுடைய பேரன் நாரத சிகாமணி உங்கள் இருவரை பாதத்தையும் வருகிறேன் நாரதா தாத்தா என் பாதத்தை வணங்கியபடியா என்னடி சுக சேமத்தோட வாழ்ந்திருப்பாயாக நாடி வந்த காரியம் நன்மையாகவே முடியட்டும். அப்படியே நீங்கள் நம்ம பேரண்டி பாருங்க எங்கேயுமே கலகம் இல்லைன்னு சரி இன்னைக்கு நம்மளை தேடி இந்த சங்குது பாறை வந்துருக்கிறான். உனக்கு எங்கேயுமே கலகம் இல்லையா? அப்படி அல்ல. என்ன தெரியுமாடி நான் ஒரு சாட்டை நானு நீங்க ஒரு சாட்டை நான் ஒரு சாட்டை அவன் ஒரு பம்பரம் நான் சொல்லிட்டு விட்டா ஒரு நொடிக்குள்ள உலகத்தையே சுத்திட்டு வருவான். ஆனா சொல்லுவாங்க நார்தல் போகாத இடம் கிடையாது நண்டு நுழையாத வங்கு கிடையாது நார்தம் வந்தாவே ஒரு கலகக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படி சொன்னாலும் அந்த நார்தனுடைய கலகம் அது நன்மையாகத்தான் முடியும். சரிங்க சரிங்க என்னை பாட்டி தவறாக பேசுகிறான். என் தாயன் புரிந்தவன் அப்படியா இருந்தாலும் ஒரு விஷயம் அல்லவா இன்று தினமாக என்றுமே இல்லாத இன்று தினமாக இந்த வைகுந்தத்தை தேடி வந்திருக்கிறாயே காரணங்கள் என்ன? இன்றைய தினத்திலே நான் தேவலோகத்திற்கு போனேன். சரி தேவர் சபையாகப்பட்டது நடைபெற்றது. அந்த தேவர் சபையிலே என்ன நடந்தது என்ன தெரியுமா? என்ன தாத்தா இதோ
என்னுடைய என்னை பாராட்டி அந்த தேவாதி தேவர் எனக்கு ஒரு பரிசு கொடுத்தார்கள். எப்படா எனக்கு தெரியாம தேவர்கள் உனக்கு பரிசு கொடுத்திருக்காங்க? ஆமா தாத்தா, தேவேந்திரன் கொடுத்தான். ஆமா, அப்படியா? தேவர் சேவை முடிந்த உடனே நீங்க எல்லாம் வந்து விட்டீர்கள். தேவேந்திரன் என்னை அழைத்து எனக்கு ஒரு பரிசாக ஒரு பொருள் கொடுத்தான். பரிசாகவா? ஆமா. அந்த பரிசு நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த பரிசு உங்களுக்கு தான் உகந்தது. ஆமா. என்ன பரிசு? என்ன சொல்கிறார்? அழகான ஒரு புறவையை கொடுத்தார்கள். இங்க தெய்வலோகத்துல இருந்து புறவை கொண்டு வந்திருக்காங்க. ஆமா தாத்தா. அழகான புறவை குதிரை. ஆமா, அந்த குதிரையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதை கொண்டு வரியா? அற்புதமான குதிரை. டக்கு டக்கு டக்குன்னு ஓடுற எவ்வளவு ஆழமா எங்க புறவைக்கு வாழ காணோம். அடியே தாத்தா, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண புறவை கிடையாது. சாதாரண புறவை அல்ல. ஆமா, யாரு என்ன சொன்னாலும் தேவலோகத்திலே ஆமா இருந்து கொண்டு வந்தாய். ஆமா, இந்த புறவையை வைத்துக் கொண்டு உலகமெல்லாம் கலவு செய்யக்கூடிய அந்த புறவை வச்சு என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன் தாத்தா? எந்த நேரமும் ஆனால் கிரடன் மேல கிரடன் மீது ஏறி சவாரி செஞ்சுதான் நான் பார்த்திருக்கிறேன். ஆகாயத்துல போவீங்க. ஆமா, அதனால பூலோகத்திலே ஆமா இந்த புறவை மேல ஏறி ஏறி நீங்க சவாரி செய்யணும், உங்களுக்காக கொண்டு வந்தேன். ஆமா, அப்படின்னு சொல்கிறார். ஆமா தாத்தா, அது மட்டுமல்ல, இந்த பொருளை நீங்க என்ன சொன்னாலும் அது அப்படியே செய்யும். அப்படியே செய்யுமா? ஆமா, கேக்குமா? கேட்கும். நெசமாவா? சொல்லக்கூடிய வார்த்தை அத்தனமாக கேட்கும். நாரதா, எங்க தலையை மட்டும் ஆடி சொல்லு பாப்போம். புறவைய தலையை ஆட்டி. ஏங்க பாருங்க, நாரத எப்பேற்பட்ட புறவை பிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. அப்படியே கேக்குது. ஆமா, சரி, பின்னாடி இடுப்பு மட்டும் ஆடி சொல்லு பாப்போம். பின்னாடி இடுப்பு மட்டும் ஆடி சொல்லு பாப்போம். பின்னாடி மட்டும் ஆட்டு ஆட்டு. இப்படி இப்படி திரும்பி ஆட்டு. அப்பதான் தெரியும். ஆட்டு. எப்படி இருக்கிறது? என்னக்கூடிய வேலை எல்லாமே செய்யலாம். சொல்லக்கூடிய வேலை எல்லாமே செய்யலாம். சும்மா இல்ல நாரதா, நாரதா 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 எல்லாமே செய்யுது இல்ல. குதிரையை புடுக்கி ஆட்டு சொல்ல. அதுவும் ஆட்டு. இங்க ஆட்டு. எப்படி பாரு ஆடுகிறது இரு. நான் பாக்கல. புடுக்கி ஆட்டு. தனியாவா ஆட்டும். புடுக்கு நல்லா ஆடுகிறது. சேர்த்து ஆட்டும். இந்த பொருள் மீது நான் ஏறி சென்றாலும் இதுவோ பிறந்தாவனம். ஆமா, இது வரைக்கும். ஆமா, போயிட்டு. ஆமா, ஆனா ரொம்ப களைப்பா இருக்கு. சரி, அசுரர்கள் எல்லாம் கொன்று. ஆமா, களைப்பாக சுத்தி வந்து ரொம்ப களைப்பாக இருக்கிறது. சரி, இதோ பிருந்தாவனம். ஆமா, அந்த பிருந்தாவனத்திலே இந்த புறவில மேல ஏறி நானும் லட்சுமியும் மேல ஏறி போய் விளையாடணும். வேண்டும். அந்த விளையாட்டை நான் இங்கிருந்து பார்த்து மகிழ்ச்சி. இங்க பாருடா, நானும் உங்க தாத்தனையும் ஏற போறோம். நீ பாக்குற. ஆமா, யாருல நாம ரெண்டு பேரும் ஏறலாம். அவன் பார்த்தா நல்லா இருக்குமா? மீது ஏறுவதை பார்க்கிறேன். அப்படி நாங்கதான் இருந்தாலும் ஒரு விஷயம் இல்லவா? ஆமா, ஒரு வேலை இந்த புறவை நான் ஓட்டி போறேன்னு வச்சுக்க. ஏன்டா ஆட்டும் போது கிடக்குறேன்? சந்தோஷம் தாத்தா, புறவையை உங்களுக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா? அடியே ஒரு வேலை இந்த புறவை ஆகப்பட்டது போகும் நேரத்திலே ஏதோ அத்துக்கிட்டு போயிடுச்சுன்னா எப்படிதான் பிடிக்கிறது? ஏன் தாத்தா, என்ன நல்ல வேலை கேட்டீங்க, சொல்லாம விட்டுருப்பேன். ஆமா தாத்தா, புறவை ஒரு வேலை அத்துக்கிட்டு ஓடிச்சுனா புறவை முன்னாடி பின்னாடி துரத்திட்டு போய் முன்னாடி போட்டு. ஆமா, முன்னாடி விட்டு பின்னாடி காலை முடிக்கணும். 8 வைக்காது தாத்தா. அப்ப டக்கு நின்னுக்கும். முன்னாடி விட்டு பின்னாடி கால பிடிச்சுக்கணும். ஆமா, புறவையை விட்டணும். ஆமா, பின்னாடி கால பிடிச்சா நின்னுக்கும். ஆமா, கரெக்ட். விடுத்தால் ஒருவேளை அதுக்கு கிடைக்காத போனால் கழுத்துல கயிறு போட்டு முடிக்கணும். கழுத்துல கயிறு போட்டு பிடிக்கணும். பிடிச்சா நின்னுக்கும். ஆமா, ஆமா, சரி. அதுக்கு கிடைக்காத விட்டா ஒரு வலையாகப்பட்டது கட்டி அந்த வலைக்குள்ள வரும்போது கப்பனை முத்திக்கிறோம். அப்படியா? ஆமா,
அப்பதான் அது நிக்கும். ஆமா. இல்லன்னா சரியான ராவடியான புறவது. உண்மைதான். அப்படிதானே? தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்துள்ளேன். தாத்தா, இந்த புறவை கொடுத்ததுக்காக யாரிடத்தையும் சொல்லிவிடாதே. யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன். எந்த தேவர்களுக்கும் எந்த மன்னர்களுக்கும் எந்த அரசருக்கும் யாருக்குமே தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாது. இந்த மாயமட்ட இந்த புறவை இருக்குது அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லிவிடாது. தெய்வத்தை புறவேண்டு யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன். ஆமா. இதோ சரியே. நீங்க பிருந்தாவனம் சென்று வாருங்கள். அந்த அழகை நான் பார்க்க வேண்டும். அப்படியா? ஆமா. ஆகட்டும். புறப்படுகிறேன். புறப்படி போ. அப்போ நான் சொன்னேன் சரியானபடி கடுவானம் நல்லா போடுன்னு சொன்னல. ஆமாங்க. போட்டியா? நல்லா போட்டேன். கடுவானம் போட்டுதான் எதிராக பிடிக்கிட்டு போகுது. அது எங்க குதிரை ஓடு ஓடு ஓடிடுச்சுங்க. வாய்க்கு கடுவானம் போட்டவன் நல்லா போடாத அது கல்லு கட்டி வாய்ப்பு ஆச்சு. என்னங்க பண்றது? இந்த குதிரையா ஏய் எப்படி பிடிக்கிறது? இந்த புறவை எப்படி பிடிக்கிறது? அதானே எப்படியே புறையை பிடிங்க. புறமே ஆசையா இருக்கு. தேவி தண்ணியே கொல்ல வந்த காராம் பசுவை தான் கொன்று விட்டால் பாவதோஷம் இல்ல. அது யாரு? யாரு? ஏன் பொண்டாட்டி? என் பொண்டாட்டி இல்ல உங்க பொண்டாட்டி. பொண்டாட்டியா? இல்ல உங்க உங்க பொண்டாட்டி. மகாலட்சுமி. ஆமாங்க. அந்த லட்சுமி பார்த்து ஓம கொடுக்குறேன். இல்ல இல்ல அங்க சாமி சாமி இங்க சாமி அங்க இல்ல சாமி இங்க சொன்ன சாமி நமஸ்காரம். மகாலட்சுமி அரமனையில் அமர்ந்துரு. ஒரு நொடிக்குள்ள அந்த புறவை எங்க போனாலும் பிடிச்சிட்டு வாங்க. பயப்படாத. என்னங்க பண்ணலாம்? வாடகை ஓடி போயிடுச்சு. நான் சொன்னேன்ல. ஆமா. அந்த புறவையை முன்னாடி விட்டு பின்னாடி காலப்படி காலப்படி அது புறவை நின்னுக்கும் நின்னுக்கும் சொல்லி இருக்கிறான். ஆமா. அதனால இந்த பக்கம் போய் அந்த புறவையை பிடிச்சிட்டு வரீங்க. நீ இங்கே நின்று நான் சொன்னோன்னே டப்புன்னு காலை பிடிக்கிறேன். ஆமாங்க. என்ன பண்ற? நீங்க சொன்ன உடனே டப்புன்னு காலை பிடிக்கிறேன். உடனே அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடி காலை பிடிச்சிக்கிறேன். முன்னாடி நான் போய் துரத்திட்டு வாங்க. ஆமா. உடனே காலை பிடிச்சிக்கிறேன். ஆமா. பாத்து Yeah.
நாள்ரா இதான் சாமி புரி போறது பின்னாடி கால் முடியுது. கடவுளே, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? எங்க குதிரைங்க? எங்க அதான் பாருங்க பாருங்க. ஐயோ நான் கூத்து பார்க்க வந்த அக்கா. நான் வரி கொடுங்கடா. ஏய் சாமி, என்ன திமிரு? சரி, நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? புறவைய முன்னாடி விட்டு இப்படி விட்டு துரத்திட்டு வருவண்டா. புறவைய முன்னாடி விட்டு பின்னாடி காலை போடுறான். காலை போடுறான். நீங்க என்ன பண்ண? புறவை முன்னாடி விட்டுட்டேன், பின்னாடி காலை பிடிச்சிக்கிட்டேன். நான் தான் தப்பா சொல்லி இருப்பணும். ஆமாங்க, நீங்க தான் சொன்னீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? புறவை காலை பிடிச்சுன்னு சொல்லிருக்கணும். நீங்க புறவையை முன்னாடி விட்டு ஆமா பின்னாடி காலை போடுறீங்க. அப்புறம் பின்னாடி வந்து நான் தானே வந்தா அப்ப என் காலை பிடிச்சி காலை பிடிச்சிக்கிட்டேங்க. நல்ல வேலை காலை ஒடிக்கல. யாரு காலம் சொன்னீங்களா? அது சொல்லி நீங்க புறவை காலம் சொன்னீங்களா? இல்ல சொல்லல. ஆமா, காலை பிடிச்சு சொல்லி காலை பிடிச்சிட்டேன். சரி, இப்ப இன்னொரு ஐடியா சொல்லி இருக்கிறோம். என்னன்னு? வந்தா கை அடிக்கலாம். என்ன கை கயிறு எடுத்தாச்சு. கயிறு கொண்டா சாக்கிரதையே பிடிக்கணும். இந்த நாள் மட்டும் இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டாங்க. கோட்டை விட்டாத. நான் ஓட்டையை விட மாட்டேன். ஓட்டையே விட்டுறாத. நீ சொன்னாதான் ஓட்டைக்குள்ள விடுவேன். ஓட்டையே விட்டுறாத. கோட்டை ஓட்ட விட மாட்டேன். ஓட்ட மாட்டேன்னாவோ தெலுவெல்லாம் ஊரு கீழே உடுத்துரும். தெலுவெல்லாம் ஊத்தி போகும். ஆமா, கோட்டை விட்டு ஏன்னா கோட்டையிலே குடிச்சு குடிச்சு அதே பழக்கம். சரிங்க. கோட்டை விட்டுறதுன்னா என்ன? புறவை துரத்திட்டு வருது. ஆமா, ஜாக்கிரதையா பிடிக்கணும். அதுல மட்டும் கோட்டை விட்டுறான்னு சொன்னேன். பாத்துக்கிறேன். தெலுங்கு குடிக்கிற கோட்டையை சொல்லல. சரிங்க. அதனால இந்த பக்கம் போய் முடிட்டு வருவேன். நீ பக்கமா பாத்துக்கணும். நான் புறா அப்படிங்க போய் தப்பா இப்படி கழுத்துல போட்டு இறுக்கி பிடிச்சிருக்கேன். கழுத்துல போட்டு இறுக்கி பிடிச்சிடணும். ஆமா, பட்டு புத்து கேட்போம். ஆமே, அப்போ நீங்க வந்து புறவை துரத்திட்டு நான் துரத்திட்டு வர்றேன். வருவீங்க. இங்க நில்லு. நிக்கிறேன். வந்த நேரத்துல புறா அப்படின்னு சொன்னா டப்புன்னு பிடிக்கணும். ஒரு கழுத்துல போட்டுருணும். ஆமா, கழுத்துல போட்டு கிரவன் பிடிச்சியா? பிடிச்சிடும். அது எங்க லவுதான் கூடாது. அவருடைய சொத்து இருந்த நம்மளுக்காக 50 ரூபாய் பின்னாடி இருக்கிறார். ஏய், மைக் செட். மைக் செட். மைக் செட். ரவி அண்ணே. அவங்க சொத்து இருந்து செல்வராஜ். செல்வராஜ். ஆமா, ஆளுக்கு 10 ரூபாய் பின்னாடி இருக்கிறார். ஆமா, இவங்களும் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஆமா, அவர் ஆண் பாட பக்கமால வருஷப்பட்டாண்டு பெண் பாட பக்கமால பெத்து வரி பால் பாட பொங்கி எந்த பக்கம் போனாலும் தகுமுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த அனுமனை பிரார்த்திக் கொள்வோம். அமோஜயம். நான் இந்த பக்கம் போய் வச்சுட்டு வரேன். யாருக்கு சொன்னோன்னு பிடிக்கணும். நான் பிடிச்சிருப்போம். குதிரை நான் பிடிச்சிட்டேன். என்ன ஆட்சி போடுச்சு எங்கிரி போறே சாமி குருமாரிசே சாமி கடவுளே. ஏய், ஏடா குதிரை அங்க இருக்க மாட்டேங்குது, அங்க ஓடுது. ஐயோ சாமி கூட தெய்வமே, கூட தெய்வமே
சாமி நீங்க எப்பங்க அங்க வந்தீங்க? தாயே நான் தான் கட்டிட்டு இருந்தேன். எத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன்? எத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன்? கழுத்துல போட்டு குறுக்கு போட்டு இழுத்து பிடிக்கணும். இல்லைங்க. டேய், நீங்க என்ன சொன்னீங்க? கழுத்துல போட்டு புடுறான்னு சொன்னால. கழுத்துல போட்டு பிடிக்க சொன்னீங்க. ஆமா. குதிரையை துரத்திட்டு வரட்டா? சரி. கழுத்துல போட்டு புடுறானீங்க. ஆமா. குதிரை வந்துச்சு. டப்புனு கழுத்துல போட்டேன். போர் சொல்ற உள்ள. உள்ள போயிடுச்சு அந்த கழுத்துல போட்டேன். அப்புறம் ஏன்டா என்ன பிடிச்சா? நீங்க யார் கழுத்துல போட்டு சொன்னீங்களா? இல்லையே. கழுத்துல போடுன்னு சொன்னீங்க. ஆமா. குதிரை ஓடி போயிடுச்சு. சரி. நீ தான் சிக்கிர கழுத்துல போட்டுக்கிட்ட. அலும்பா போச்சப்பா. எப்ப குதிரை நீ பேசுற? சரி இப்ப என்ன பண்ணலாம்? வாங்க. ஏய் பத்தட்டுமா? இன்னொரு விஷயம். அவன் இன்னொரு சொல்லிருக்கான். என்னன்னு? வலை போட்டா வலையில மாட்டிக்க மாட்டிருக்கான். மாட்டிக்கணும். ஆமா. அதனால இப்ப வலைய எடுத்து வந்து அந்த வலைய கட்டி நான் போய் துரத்திட்டு வர்றேன். சரிங்க. வா உனக்கு ஐடியா காட்டுறேன். ஒரு ஆள் பத்தாதுங்க. ஆமா. ஏய் இங்க எங்கடா போய் பாக்குறேன். என்னடா என்னடா ஒரு திமிரு. இது என்ன பண்ணிட்டு ஓடிட்டு கிடக்குது இந்த குதிரை. நான் விடுவனாத. சாமி என்ன கட்டியாச்சு கொஞ்சம் கீழாவில் கட்டும் குதிரை இருக்குமா? ஏய்! அங்கே உட்காந்துருக்குது. ஏ புறவையே, இப்ப இது எது கட்ட சொன்னீங்க? அந்த குதிரை வரும். வர்ற வழியில வர உள்ள பேசாத கம்முனு உட்காரு. அந்த குதிரை வரும். நான் போய் துரத்திட்டு வருவேன். சரிங்க. கரெக்டா நிக்கணும். சரி இதுல மட்டும் ஏதாவது கொஞ்சம் கூட ஏங்க இப்ப என்ன பண்றது நாங்க? நான் சொல்றேன். எண்ணமில்லாத பிடிக்கணும். பொறுமையாப்பா சொல்றேன். எப்படி பிடிக்கணும்னு சொல்றேன். அதனால நான் போய் பிறகு துரத்திட்டு வருவேன். வரும் நேரத்திலே இப்படி குமிஞ்சிட்டே இருக்கிறேன். கீழே குமிஞ்சே பாக்கணும். கீழே குமிஞ்சு பார்க்கணும். அப்படியே குமிஞ்சிட்டே இருக்கணும். தெரியாத அது வந்து சப்பன்னு முட்டு பாரு. வச்சு அப்படியே அழுத்திக்க. அப்படியே வச்சு அழுத்திடணும். சிக்கிக்குவா. எங்கேயுமே ஓட முடியாது. முன்னாடி வரும்ல. முன்னாடி வந்தோம்னா நீ காலை பிடி. நான் காலை முடிச்சுக்கிறேங்க. முன்னாடி நீ காலை பிடிச்சிக்க. முன்னாடி கழுத்து போடுறான். ஏய் இல்ல நான் பாத்துக்கலாம்டா. அவங்க பாணியை பத்தி மம்பை போயிடா. நான் காலை பிடிச்சிக்கிறேன். நீ யாரோ ஒருத்தர் உன்னோட பேசலாம். யாரோ ஒருத்தர் காலை பிடிங்க. ஆமா. ஒருத்தர் முட்டும் போதே லபுக்கு நாள்திங்க. இன்னும் நம்புது. இது மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும். விட்டுன்னு சொன்னா கூட விட மாட்டோம். ஆமா. நீங்க சொல்லிட்டீங்கல்ல. விடுறானா கூட விடக்கூடாது. நான் விட மாட்டேன். எதுக்கு விடுறேன்? இன்னுமே நானும் விட மாட்டேங்க. என்னடா 2 தடவை ஒரு ஏமாத்திட்டு ஏமாத்திட்டு போறது.